இந்த உலகத்தில் எல்லா மனுஷனும் மற்றவங்க தன்னை நேசிக்கணும்னு ஆசைப்படுறான். மனித அன்பிற்காக ஏங்குறான். ஆமாங்க, பருவத்திற்கு தக்கவண்ணம் ஆட்கள் தாங்க மாறுறாங்க. உதாரணத்துக்கு, குழந்தை பருவத்தில் தாயின் அன்பிற்காக ஏங்குகிறான். வளரும் பருவத்தில் சக நண்பர்களின் தோழமை அன்பிற்காக ஏங்குகிறான். பிறகு துணையின் அன்பிற்காக ஏங்குகிறான். சிலர் அதை கிடைக்காத பட்சத்தில் டிப்ரெஷன், வெறுப்பு அப்படின்னு சூசைடு வர அட்டெண்ட் பண்ணி விடுறாங்க. சிலர் மற்றவர்களின் ஈர்ப்பை, அதாவது அன்பை பெற என்னென்னவோ வேஷம் கட்டுறாங்கங்க. தங்களுடைய இயற்கை சுபாவத்தை விட்டுவிட்டு மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்க நடை, உடை, பாவனைகளில் மாற்றம் ஏற்படுத்துகின்றனர். என்றாலும் யதார்த்த சிநேகத்தை அடைய முடியாமல் சோர்ந்து போயிடறாங்க. ஆனால் தேவாதி தேவன் நம்மேல் அன்பு கூர்ந்து நமக்காக அடிமை கோலத்தில் வந்த இயேசுவின் அன்பை உணர மறந்துட்டோங்க. அவரது அன்பை ருசிச்சா, அதை உணர்ந்தா ஒரிக்கிலும் ஒரு நாளும் வேற அன்பை மனுஷன் தேடி போகவே மாட்டான். அதைத்தான் பைபிளில் பால் குடிக்கும் குழந்தையை தாய் மறப்பாளோ, தாய் மறந்தாலும் நான் மறவேன் என்று எழுதியிருக்கிறது. இயேசு நம்மையும் நம் குடும்பத்தையும் மிகவும் நேசிக்கிறாருங்க. அதனால தான் நாமும் இன்று வரை அழிந்து விடாமல் ஜீவனோடு இருக்கிறோம். பால் குடிக்கின்ற குழந்தைய ஒரு தாய் மறக்க மாட்டாள் என்பது எல்லோரும் அறிந்த உலக நியதி. ஆனால் தேவன் சொல்கிறார், தாய் மறந்தாலும் நான் மறவேன் என்று. இந்த உலகில் மேலான அன்பாக தாயின் அன்பைத்தான் காண்கிறோம். ஆனால் தேவன் நம்மீது தாயை விட மேலான அன்பை பாராட்டுகிறார் என்பதை உணரும் போது அடைகின்ற சந்தோஷம் அளவிட முடியாதுதான். பின்னையே எனக்கு பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே சரியாக இருந்தால் நாம் தெய்வத்தை தேட மாட்டோங்க, பாதை மாறி போவோம் என்று அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் எல்லா வழிகளிலும் செக்கு வைத்து விடுவார். அவர்கிட்ட போகாமல் நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம வாழ்க்கையில் இன்று நீங்கள் அனுபவிக்கக்கூடிய எல்லா வசதியும் வாய்ப்புகளும் உங்களுக்கு தகுதியானதா என்று நீங்களே சிந்தித்து பாருங்க. நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்பந்தம் கிடையாதே. ஆமாங்க, தேவன் நம்ம நிர்மூலமாக்காமல் ஜீவனோடு வைத்திருக்கிறதற்காக நன்றி சொல்லுங்க. நம்முடைய தேவைகளுக்காக மட்டும் தேவனை தேடுவதை விட்டுவிட்டு தேவனுக்காக இன்னைக்கு நான் என்ன செய்யலாம் அப்படின்னு சிந்திக்க தொடங்குங்க. தேவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.